ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சௌந்தர்யா கோபி 360. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நம்மளோட சம்மர் சீசன்னாலே நம்மளுக்கு ரொம்ப ஞாபகம் வருது நம்ம அப்சியம்தா வீடு தான். அதாவது நம்ம அம்மாவோட அப்பா அம்மா வீடு தான். அது ரொம்ப சுருக்கமாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஃபீலிங்காக நம்மளை ரொம்ப அனவரிச்சு நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுத்து நம்ம கேட்காமே பண்ணுறவங்க நம்ம அப்சியம்தா தான். அவங்க வீட்டுக்கு நம்ம எப்போவுமே சம்மர் சீசனில் அதிகமாக போவோம். அப்போ தான் கொஞ்சம் ஜாலியாக ஜில் ஜில் ஜில்னு யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. நம்ம அப்பா அம்மா மாதிரி அவங்க டார்ச்சல் கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமத்தாப்சி வீடு. இப்போ யாரும் யூஸ் பண்ணாத வீடு, அமத்தப்பட்டு இருக்கிற வீடை பார்ப்போமா? வாங்க போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, ஓகேவா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க போய் பார்க்கலாம். இதான் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு வால்வு இருக்குது, ஒரு 2-3 இன்ச்சில். இல்லை தண்ணி எப்பவுமே ஒழிக்கிட்டே இருக்குது, அதனால தான் சுற்றி பாசமாக இருக்குது. ஆனால் இங்கே தண்ணி கட்டுற போது தண்ணி எடுத்து விட்டாங்கன்னா இங்கே விளையாட்ட ஒரு ஞாபகம் செம சூப்பரான ஒரு ஞாபகம். அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம அண்ணார் பெரிய அப்சியோட வீடு. தொகை எங்கள் சாலை இதுவும் சூப்பராக இருக்குது. நல்லா மரத்துக்கு அடியில் கட்டில் போட்டு படுத்தோம்னா ஜம்முன்னு இருக்குது. இங்கெல்லாம் அப்படியே வந்தோம்னா நம்ம அமத்தாமச்சி வீடு. அமத்தா ஊருக்கு போயிருக்கிறதுனால எல்லாம் பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் இங்கே ஒரு கிணறு இருக்குது. கிணறும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம தண்ணி கீழே போயிடுச்சுப்போ முதல்ல மேலே தண்ணி பார்த்திங்கன்னா அந்த வடும் பளவுக்கே இருக்கும். இங்கே சுற்றியும் தண்ணியாக இருக்கும், நல்லா விளையா இருக்குது, ஜாலியாக இருக்குது. தண்ணி கீழே போயிடுச்சு, ட்ரை சீசன்னால் ஊறுச்சுன்னா மேலே வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா வாய்க்கால் தண்ணி தான் பாயிருது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த நேச்சுரலாக அந்த மரம் இதுக்கடையே கட்டில் போட்டு மதியானம் படுத்து தூங்கினா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பூகளோடது இந்த வேப்பம் பூவில் பார்த்துட்டிங்கன்னா அப்படி நம்ம வாழைப்பழத்தை பிணைஞ்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும், சத்தாக இருக்கும். சம்திங் அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நோபிக்காக அதை பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக ஒரு பப்பி இருக்கான், குட்டி பப்பி. வாழாடிட்டு நம்மளை பார்த்து ஒரே ஜாலியாக குச்சி வருவான். தங்கமயில் பெண்ணும் தனியாக இருக்கான், சிங்கிள் ஆகிட்டான். அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அவங்க அண்ணன் போனதுனால இப்போ தம்பி சிங்கிள் ஆகிட்டார். ஒரு அழகான ஒரு சாலை. அப்போவுமே இங்கே தான் அப்பச்சி படுத்திருப்பார். அப்பச்சி இறந்துட்டார். இங்கே அந்த இடத்துல தான் படுத்திருப்பார். சூப்பராக இருக்கும் அந்த இடம். இங்கேயும் ஜில் ஜில் இடமா இருக்கும். இங்கெல்லாம் சாலை அவ்வளோ நேச்சுரலாக அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும், சுற்றியும் குளிர்ச்சி தான். எங்கே பார்த்தாலும் அவ்வளோ குளிர்ச்சியான மரங்களாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ க்யூட்டான அழகான வீடு. இது நம்ம மாமா அத்தா வீடு. ஊருக்கு போயிருக்காங்க, நல்லா சாத்திட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கோம். அதான் ஊருக்கு போயிட்டாங்க, அதெல்லாம் பூட்டி சாத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. வந்து ஒரு டீ கூட கொடுக்குறக்கு காலை எல்லாம் பண்ணுறதெல்லாம் இவ்வளோ ஜாலியாக இருக்கிற வீட்டில் பொறுத்தலும் இல்லை. அப்படி கொடுத்தா போயிருக்காங்க, வந்துடுவாங்க நாளைக்கு. இருந்தாலும் ஒரு ஜாலியாக இருக்கும்ல. வந்தான் மற்ற மரம் பார்த்துட்டு. இது மாதுளம்பழ மரம். மாதுளங்காயும் கூட காய்ச்சிருக்குவாங்க. குட்டியாக தான் இருக்குது. ட்ரை சீசனால் அதிகமாக மாமரத்து காணும். அப்படியே இதில் பார்த்து எலுமிச்சங்க, கொய்யா மரம், சப்போட்டா மரமெல்லாம் இருக்குது. மாமரம் இருக்கிறது இப்போ தாயா பார்க்குறேன். ரொம்ப நாளாகி போச்சு. அதில் ஒரு மாங்காய் வேறு இருக்குது. ரொம்ப சின்ன மாமரமாக, சின்ன மாங்காயா, ஒரு அழகாக. இங்கே ஒரு மாங்காய் இருக்குது, சூப்பராக இருக்குல்ல, செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு 5-6 மரம் இருந்துச்சு, தென்னை மரம். எல்லாம் பட்டு போனதுனால இப்போ ஒரு மரம் தான் இருக்குது. நிறைய இளநியாக காய்ச்சிருக்கு பாருங்க, நிறைய இளநியாக சூப்பராக இருக்கும். இங்கே அவ்வளோதான் சுற்றி பார்க்குறதுக்கு. ஆனால் சூப்பராக நடனால நேச்சுரலாக குளுன்னு தண்ணி எப்போவுமே ஜில் தண்ணியோடய இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் தோட்டத்தை பகுதி சுற்றி பார்ப்போம். ஓகே, பாய், டாட்டா. நீங்கள் உங்கள் அப்சியம்தா வீட்டில் ஜாலியாக இருந்திருக்கீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இருக்குது, அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உறவுகள் மலர சப்ஸ்கிரைப்.